எப்ப டிராகன் பால் டைமா சீரிஸ் முடிஞ்சதோ அப்பையில இருந்து டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமா சீரிஸ் கேனனா இல்லையா? நார்மலா ஒரிஜினல் ஆத்தர் எழுதுறது எல்லாமே மோஸ்ட்லி கேனன் ஸ்டோரி தான். அதாவது ஒரிஜினல் டைம்லைன் கதையை மையமா வச்சு போற அனிமேவை தான் கேனன் கன்சிடர் பண்ணப்படும். அப்படி இருக்கும்போது இந்த டைமா சீரிஸ் டைரக்டா ஆத்தர் டோரியாமா எழுதியும் இது ஒரிஜினல் டைம்ல நடந்த மார்ஜின் பூ சாகாக்கு அப்புறம் கண்டினியூ ஆகியுமே ஃபேன்ஸ்க்கு இது கேனனா டவுட் வரதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அது வெஜிடாவோட சூப்பர் சையன் 3யும் கோகுவோட சூப்பர் சையன் 4ம் தான். ஏன்னா இந்த டைமா சீரிஸ் எப்படியும் டிராகன் பால் சூப்பருக்கும் டிராகன் பால் காய் சீரிஸும் இடையில நடந்த ஒரு கதை தான். அப்படி இருக்கும்போது டிராகன் பால் சூப்பர்ல எங்கேயுமே சூப்பர் சையன் 4 பத்தியோ வெஜிடாவோட சூப்பர் சையன் 3 பத்தியோ யாரும் ஒரு தடவை கூட பேசவும் இல்ல, அதை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணவும் இல்ல. இதனாலதான் ஃபேன்ஸ் எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க டைமா கேனனா இல்லையான்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் டைமா ஒரு கேனன் சீரிஸ் தான் தோணுது. டிராகன் பால் சூப்பர் மாங்கா இப்ப ஆல்மோஸ்ட் டீமன் பேட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ் உருவானது சூப்பர் டிராகன் பால் உருவானதுன்னு எல்லாமே டீமன் ராஜ்யத்தை நோக்கி தான் போகுது. அதனாலதான் டோரியாமா அந்த டீமன் பால்ட பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இந்த டைமா சீரிஸ் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் இந்த சூப்பர் சையன் 3 and 4 பத்தின கேள்விகளுக்கு இப்போதைக்கு ஆன்சர்ஸ் இல்ல. டைமாவோட இன்னொரு சீசன் மூலமா நமக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டைமா கேனனா இல்லையான்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.